இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது some of the important articles in the Constitution of India. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள சில முக்கிய சட்ட விதிகள் அல்லது ஷரத்துகள், விதியன், அதை பார்க்கலாம். ஆர்டிக்கிள்னா ஷரத்து அல்லது விதியன். ஆர்டிக்கிள் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த யூனியன். இந்திய யூனியனோட பெயர், அதன் எல்கை, அதை பற்றி சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிள். மூணாவது விதி, புதிதாக மாநிலங்கள் உருவாக்கம், எல்லைகளை மாற்றியமைத்தல். The new states formation and alteration of boundaries. இதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கிள் 3. நான் பார்க்க போகிறது முக்கியமான ஆர்டிகிள்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து ஆர்டிக்கிள் 14, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சமத்துவ உரிமை, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற உரிமை. அடுத்து ஆர்டிக்கிள் 15. ஆர்டிக்கிள் 15 அப்படின்னா prohibition of discrimination on the basis of religion, race, caste, sex or place of birth. யாரையும் அவரோட மதத்தின் அடிப்படையிலேயோ, இனத்தின் அடிப்படையிலேயோ, ஜாதியின் அடிப்படையிலேயோ, பாலின அடிப்படையிலேயோ அல்லது பிறந்த இடத்தின் அடிப்படையிலேயோ பிரித்து பாகுபாடு காட்டக்கூடாது. Prohibition of discrimination on the basis of religion, race, caste, sex and place of birth. இது வந்து ஆர்டிக்கிள் 15. அடுத்து ஆர்டிக்கிள் 16, ஈக்குவாலிட்டி இன் கேஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். பொது அல்லது அரசு வேலை வாய்ப்புகளில் சமத்துவத்தை பேணி காக்க வேண்டும், யாருக்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அப்சல்யூட் கிடையாது. அப்சல்யூட் அப்படின்னா ஆர்டிகல் 16 பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனே கொடுக்கக்கூடாது. ரைட் ஈக்குவாலிட்டியை வயலேட் பண்ணுறது தான் ரிசர்வேஷன். பட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கேன் பி இம்போஸ்ட் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அதான் ஆர்டிகல் 16. 17 வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு, ஆர்டிகல் 17. ஆர்டிக்கிள் 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். அபாலிஷன் ஆஃப் டைட்டில் அப்படிங்கிறது சட்ட விதியன் 18. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த லார்ட் அப்படிங்கிற டைட்டில், இதில் இந்த பாரத் ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ வருமா அப்படின்னு கேட்டால் வராது. 1954 இந்த 4 விருதுகளும் ஏற்படுத்தப்பட்டன. The government of India introduced 4 awards, namely Bharat Ratna, Padma Vibhushan, Padma Bhushan and Padma Shri in the order. இதற்காக for exceptional and distinguished service in any field including public service. But these awards were abolished in 1977. Janata Party வந்தோடனே these awards were abolished. பட் திரும்ப இந்திரா காந்தி 1980 வந்துருவாங்க. வந்த பின்னாடி these awards reinstated. அதுக்கப்புறம் இது கோர்ட்டுக்கு போனது. இந்த கேஸ் கோர்ட்டு சொல்லிட்டாங்க, இது வந்து ஒரு பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ போடக்கூடிய ஒரு டைட்டில் கிடையாது. அப்படி யாராவது இதை பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ போட்டால் அந்த விருதை வந்து அவர்கிட்ட இருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை முன்னாடியோ பின்னாடியோ போடக்கூடாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா சில ஆக்டர்ஸ்க்கு முன்னாடி போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஆக்டர்ஸ்க்கு முன்னாடி போட்டோன்னா அவங்களோட அவார்டை வாங்கிட்டாங்க. தே ஃபோர்ஃபீட்டட் தி அவார்ட். அடுத்த ஆர்டிக்கல் 19, அது வந்து ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க, சுதந்திரத்திற்கான உரிமை. அது கீழே மொத்தம் 7 உரிமைகள் இருந்தது. அதில் இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை எடுக்கப்பட்டு அது 300A லீகல் ரைட்டாக வந்துருச்சு, சட்ட உரிமையாக ஆக்கப்பட்டது. அடுத்து 21A ரைட் டு எஜுகேஷன், கல்விக்கான அடிப்படை உரிமை. 23 ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர், ஆட்களை கடத்துதல், பிணையாட்களாக பயன்படுத்துதல், அதற்கு
எதிரானது இந்த ஆர்டிக்கிள். 24 அடிக்கடி கேட்பாங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினர் நலன் பாதுகாக்கக்கூடிய சட்ட விதி எண் 29. 44 யூனிஃபார்ம் சிவில் கோட். இப்போ கூட அது சச்சரவுல இருக்கிறது. அனைவருக்கும் பொது சிவில் சட்டம், அது 44. இந்தியாவில் எல்லாருக்கும் பொது கிரிமினல் சட்டம் இருக்கிறது, சிவில் சட்டம் இல்லை. அது சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கிள் தான் ஆர்டிக்கிள் 44. ஆர்டிக்கிள் 51 ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கான பேணி செய்யக்கூடிய ஒரு சட்ட விதி எண் 51. 51A அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். இது நம்ம ரஷ்யாவிலேருந்து எடுத்தது. இது ஆரம்பத்தில் இல்லை, ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இல்லை. இந்த அடிப்படை கடமைகள் 51A. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது, அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. So the fundamental duties were added to the Indian Constitution by 42nd Amendment of the Indian Constitution in 1976. அடுத்து 76 அட்டார்னி ஜெனரல். அட்டார்னி ஜெனரல் அப்படின்னா தலைமை வழக்குரைஞர் அப்படின்னு அர்த்தம். அது சென்ட்ரல் கவர்மெண்டோட லாயர் அப்படின்னு சொல்லலாம். 76வது சட்ட திருத்தம். 108 முக்கியமானதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் இன்னும் டீட்டெயில்ஸாக மற்றதை அடுத்த இதில் பார்க்கலாம். 108 அப்படிங்கிறது ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். கூட்டமர்வு, 2 பாராளுமன்றத்தோட கூட்டமர்வு, லோக்சபா ராஜ்யசபா, மக்களவை மாநிலங்களவை கூட்டமர்வு. 110 மணி பில், பண மசோதா. 112 ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அது 112. 123 ஆர்டினன்ஸ், அவசர கால சட்டம். இது பாராளுமன்றத்தில் ஏற்றக்கூடிய அவசர கால சட்டம். 148 49 கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, தலைமை கணக்கு தணிக்கையர். 155 கவர்னரை பற்றி சொல்லுகிறது. 167 டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், ஒரு முதலமைச்சரின் பணிகளை பற்றி சொல்கிறது. 167. 280 ஃபினான்ஸ் கமிஷன், நிதி குழு பற்றி சொல்லுகிறது. 226 பவர் ஆஃப் ஹை கோர்ட்ஸ் டு இஷ்யூ ரிட்ஸ், உயர்நீதிமன்றம் நீதி பேராணையை இடுவதற்கான சட்ட பற்றி கூறுவது ஆர்டிகிள் 226. 32 ஆர்டிகிள் அப்படிங்கிறது நீதி பேராணைகள். ரிட்ஸ், ஒரு 5 ரிட்ஸ் இருக்கு. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், கோவாரண்டோ, செர்ஷரி. 312 ஆல் இண்டியா சர்வீசஸ், ராஜ்யசபா ஆல் இண்டியா சர்வீசஸ் கிரியேட் பண்ணலாம், அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கலாம். அது மாநிலங்களவைக்கு உரிய ஒரு அதிகாரம். 324 எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுவது. 324. 343 அஃபிஷியல் லாங்குவேஜ், அலுவலக மொழியை பற்றி சொல்லக்கூடியது. 352 56 60 எமர்ஜென்சியை பற்றி பேசக்கூடியது, அவசர நிலை பிரகடனம். அதில் 352 நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய நெருக்கடி. 356 மாநிலங்கள், அதாவது இந்த கவர்னர்ஸ் ரூல்னு சொல்லுவாங்கல்ல, பிரசிடென்ட் ரூல். அது 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நிதி நிலை நெருக்கடி. அது இது வரைக்கும் நடக்கலை. நேஷனல் எமர்ஜென்சி 352 மொத்தம் 3 தடவை நடந்திருக்கு. 1962, 1971, 1962 சைனீஸ் அக்ரஷன், 65 வரைக்கும் இருந்தது. அப்புறம் 71 வார் வித் ஈஸ்ட் பாகிஸ்தான், தட் லேட்டர் பிகேம் பங்களாதேஷ். கிழக்கு பாகிஸ்தான் தனிநாடு கேட்டு போராடினாங்க, அதுக்கு இந்தியா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அப்புறம் 1975 இன்டர்னல் எமர்ஜென்சி, மிஸ்ஸா கொண்டாந்தாங்கல்ல, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி, இந்திரா காந்தி கொண்டாது. அதனால தான் அவங்களோட பதவி பறிபோனது. 368 அப்படிங்கிறது த பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பை திருத்தம் செய்வதற்கான அதிகாரத்தை வழங்குவது
சட்ட விதி எண் 368. 370 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான சிறப்பு தற்காலிக ப்ரொவிஷன்ஸ் கூறுகள். ஸோ the temporary provisions with respect to the state of Jammu and Kashmir.